ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நியூயார்க் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு விக்ரம் தன் பிரம்மாண்டமான பங்களாவிற்குள் நுழைந்தான். ஹாலின் நடுப்பகுதியில் விலை உயர்ந்த இத்தாலிய சோஃபாவில் ராஜகுமாரி போல கம்பீரமாக அமர்ந்திருந்தார் அவனது தாய் ராஜேஸ்வரி. விக்ரம் வீட்டிற்கு வந்ததும் அவனது முகத்தில் ஒரு விதமான பேரமைதியும் மகிழ்ச்சியும் தாண்டவமாடியது. ஓடி வந்து தன் தாயை கட்டி அணைத்துக் கொண்டான். விக்ரம், வந்துட்டியாப்பா? உன்னை பார்க்காம அம்மா சரியா சாப்பிட கூட இல்லை. எப்படிரா இருக்க? மா, என்னாச்சு உங்களுக்கு? நான் இங்கேருந்து போய் 2 days தான் ஆகுது. அதுக்கா? அட போடா, 2 daysனு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற. அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? இந்த 2 நாள் உன்னை பார்க்காம உன் கூட பேசாம எனக்கு இந்த வீடே விரிச்சோன்னு இருந்தது என்று தன் மகனின் தலையை அன்போடு கோதிவிட்டார். விக்ரம் தன் தாயின் மடியில் ஒரு குழந்தை போல தலை வைத்து படுத்திக் கொண்டான். அவனது மனதிற்குள் நியூயார்க்கில் தியாவோடு கழித்த ஒவ்வொரு நொடியும் அவளது பொசசிவ் ரகளைகளும் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நினைவே அவனது இதழ்களில் ஒரு புன்னகையை வரவழைத்தது. என்னடா, நீயா சிரிச்சிட்டு இருக்க? ரொம்ப ஹாப்பியா இருக்க? என்னடா, அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா? மா, அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. இது வேறம்மா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஏதோ மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் எங்கெங்க போயிட்டு வந்திருக்கேன், எத்தனை கண்ட்ரி சுற்றிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஏன் தெரியல, இந்த நியூயார்க் ட்ரிப்பை என் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாது என்று தியாவை நினைத்தபடி கூறினான். டே விக்ரம், எப்போவுமே வெளியே போயிட்டு வந்துட்டா டயர்டாக இருக்குன்னு ரூமுக்கு போயிடுவேன். இன்னைக்கு என்ன, ஏதோ குழந்த மாதிரி என் மடியில் படுத்திருக்க? ஆமாம், நான் உனக்கு குழந்தை தானே. டேய், உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுடா, அது ஞாபகம் இருக்குல்ல? அம்மா உனக்கு இப்போவே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் என்ன சாதாரணமான ஆளா? தமிழ்நாட்டிலேயே டாப் தொழிலதிபர்னு ஊரே ஒன்று பேசுது. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற டாப் 5 தொழிலதிபர் லிஸ்ட்டில் உன் பேரும் இருக்கு. நீ யாரு? இந்த ராஜேஸ்வரியோட பையன். இந்த பிஸ்னஸ் மாதிரி உனக்கு அமைய போகிற வாழ்க்கையும் பிரம்மாண்டமாக இருக்கணும் என்று ராஜேஸ்வரி விக்ரமின் தலையை கோதியபடி பேசிக்கொண்டிருந்தார். இங்க பாரு விக்ரம், அடுத்தது உன்னோட கல்யாணம்தான். நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் இருக்கிற பொண்ணா பார்த்து உனக்கு பேசி முடிக்க போற. 1000 ஏக்கர் மண்டபத்தில் கோடிக்கணக்காக செலவு பண்ணி இந்த இந்தியாவை திரும்பி பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமா என் பையன் கல்யாணத்தை நடத்த போறேன் என்று அம்மா சொன்ன அந்த பிரம்மாண்டத்தை கேட்டதும் விக்ரம் மென்மையாக சிரித்தான். அவனது மனக்கண்ணில் ஆடம்பரமான எந்த பொண்ணும் வரவில்லை. மாறாக ஒரு சிறிய பிளாக் ஷர்ட் போட்டுக்கொண்டு கலைந்த கூந்தலோடு வம்பளக்கும் தியா மட்டுமே வந்து நின்றாள். விக்ரம் சோஃபாவில் நிமிர்ந்து உட்கார்ந்து தன் தாயை பார்த்து, நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என் கல்யாண நாளே பிரம்மாண்டமோ பணமோ அந்தஸ்தும் தான் ஞாபகம் வருமா? அதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. உன் பையனோட எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள். என் கூட வாழ போகிற பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா என்று விக்ரம் பேச ஆரம்பிக்க ராஜேஸ்வரி புருவத்தை உயர்த்தி மகனின் பேச்சை ஆர்வமாக கேட்கத் தொடங்கினார். அவளுக்கு இந்த உலகத்தோட போலித்தனமே தெரியக்கூடாது. ரொம்ப இன்னசென்ட்டா ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும். அவன் என் கூட இருக்கும்போது அந்த இடத்துல சிரிப்புக்கும் ரகலைக்கும் பஞ்சமே இருக்கக்கூடாது. அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா இந்த வீடு கலகலன்னு இருக்குமா? அவ ரொம்ப பொறுப்பான பொண்ணா, ஆனால் என்கிட்ட மட்டும் குழந்தை மாதிரி அடிக்கடி சண்டை போட்டுட்டு என்னை நிறைய லவ் பண்ணிட்டு என்னை திட்டிட்டு திடீர்னு அழுதுகிட்டே வந்து சாரி கேட்பா. அவள் ஒரு அழகான அரைக்கி மாதிரி இருக்கணும். என் சட்டையை பிடிச்சிட்டு நீ எனக்கு மட்டும்தாண்டா சொந்தம்னு என்கிட்ட உரிமை கொண்டாடணும். என்னையும் சுற்றி சுற்றி வரணும். என்னை நிறைய லவ் பண்ணணும். உங்கள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். இதில் ஆடம்பரம் எங்கம்மா இருக்கு?
எனக்கு ஒய்ஃபாக வரப்போகிற பொண்ணு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை என்று அவன் கூற, ராஜேஸ்வரி தன் மகனின் இந்த வித்தியாசமான எதிர்பார்ப்பை கேட்டு ஆச்சரியமாக பார்த்தார். விக்ரம் தொடர்ந்து தியாவின் நினைவில் மெய் சிலிர்த்து, மா, இந்த வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு ஆடம்பரமாக ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய டைமண்ட் ஜுவல்ஸ் மாட்டிக்கிட்டு வரணும்னு தேவை கிடையாது. அழகா ஒரு ரெட் saree கட்டிட்டு நெத்தியில் குட்டியாக ஒரு கருப்பு பொட்டு, கையில் ஒரு குட்டி வாட்ச், அந்த மாதிரி என் கை பிடிச்சி வந்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் அவள் மடியில் தலை வச்சு தூங்கணும். அப்போ கிடைக்கிற அந்த நிம்மதி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த கோடீஸ்வர பொண்ணுக்கிட்டேயும் எனக்கு கிடைக்காதுமா. டே விக்ரம், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ சொல்கிறதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். நீ யாரு? ராஜேஸ்வரியோட பையன். உனக்கு என்ன மாதிரி பொண்ணு பார்க்கணும், உன் லைஃப் எப்படி இருக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு வருங்கால பொண்டாட்டி மட்டும் கிடையாது, இந்த ராஜேஸ்வரியோட வருங்கால மருமக. அவள் எவ்வளோ பெரிய செல்வாக்கோட இருக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன் என்று ராஜேஸ்வரி தன் மகனிடம் பேசிக்கொண்டிருக்க, அப்போது வீட்டின் பிரதான நுழைவாயிலில் இருவர் தயங்கியபடியே மிகவும் அடுக்க ஒடுக்கமாக உள்ளே வந்தனர். அவர்கள் வேறு யாரும் இல்லை, ராஜேஸ்வரியின் விசுவாசமான வயதான டிரைவர் மற்றும் அவரின் மகன் கதிர். கதிர் விக்ரமின் அதே வயதை சேர்ந்தவன். சிறு வயதிலிருந்தே விக்ரமோடு பழகியவன். விக்ரம் அவனிடம் எப்போதுமே முதலாளி தொழிலாளி என்று வேறுபாடு பார்த்ததே இல்லை. ஒரு நல்ல நண்பனாகவே பழகுவான். விக்ரம் கதிரை பார்த்ததும் தன் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சியோடு சோஃபாவில் இருந்து துள்ளி எழுந்தான். டே கதிர், வாடா, உன்னை பார்த்த எவ்வளோ நாளாச்சு? என்ன இந்த பக்கமே வர்றதில்ல, எப்படா இருக்க என்று உரிமையோடு கேட்டு அவனது தோளை தட்டி மிக உற்சாகமாக அவனை கட்டியணைத்து கொண்டான் விக்ரம். ஆனால் சோஃபாவில் அமர்ந்திருந்த ராஜேஸ்வரியின் முகம் அந்த நொடி அடியோடு மாறியது. ராஜேஸ்வரியின் கண்களில் அருவருப்பும் எல்லைகளற்ற பணத்திமிரும் தாண்டவமாடியது. ஒரு டிரைவர் மகனை தன் தொழிலதிபர் மகன் கட்டிப்பிடிப்பதா என்று ராஜேஸ்வரி புருவங்களை நெருக்கி கொதிக்கும் பார்வையோடு கதிரையும் அவனது அப்பாவையும் கூர்மையாக முறைத்து பார்த்தார். ராஜேஸ்வரியின் அந்த நச்சு பார்வையை கதிர் உடனடியாக கவனித்து விட்டான். அவனுக்குள் பயமும் தன் தகுதியை நினைத்த கூச்சமும் சற்றென்று எட்டி பார்த்தது. விக்ரமின் அணைப்பிலிருந்து மெதுவாக விலகி தள்ளி நின்றான். கதிர் தலை குனிந்தபடி தயங்கிய குரலில், நான் நல்லா இருக்கேன் விக்ரம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க என்று அவன் கூற, விக்ரம் அவனது இந்த திடீர் மாற்றத்தை கவனித்து, என்ன சாரா? டே, என்னடாச்சு உனக்கு? எல்லாம் சாரு கிரணு புதுசா? எப்பவும் போல பேர் சொல்லி கூப்பிடு. அம்மா, என்ன விஷயம்? அப்பா கூட வந்திருக்க என்று விக்ரம் கேட்க, அப்போது டிரைவர் முனியப்பன் தன் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு கண்களில் நன்றியோடு பேசினார். ஒன்றும் இல்லை தம்பி, உங்களுக்கே தெரியும், கதிரை உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் தான் அவனை ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவனுக்கு உங்களுக்கு சொந்தமான இன்னொரு கம்பெனிலேயே நீங்கள் வேலையை வாங்கி கொடுத்தீங்க. அவனுக்கு அங்கே ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு தம்பி. அந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்டயும் அம்மா கிட்டேயும் நேரில் சொல்லிட்டு போலான் தான் வந்தோம் என்று நெகிழ்ச்சியோடு கூறினார். விக்ரம் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து மீண்டும் கதிரை இறுக்கமாக அணைத்து கொண்டான். டே, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, கங்க்ராட்ஸ், இன்னும் இதை விட பெரிய லெவலில் போவ என்று அவனது கைகளை பற்றி பாராட்டி கொண்டிருந்தான். அப்போது ராஜேஸ்வரி விக்ரமை பார்த்து, விக்ரம், என்னடா நீ இப்போதான் நியூயார்க்லேருந்து வந்திருக்க, உனக்கு டயர்டாக இருக்கும்ல, நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகு. ஆமாம்ல, நானும் மறந்துட்டேன். ஓகேடா, நீங்கள் பேசிட்டுருங்க, இது வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு விக்ரம் தன் பிரம்மாண்டமான மேல்மாடி அறையை நோக்கி படிக்கட்டுகளில் ஏறி சென்றான்.
விக்ரம் படிக்கட்டுகளில் ஏறி அவனது அறைக்கதவு மூடும் சத்தம் கேட்கும் வரை அமைதியாக காத்திருந்தார் ராஜேஸ்வரி. அடுத்த நொடி ராஜேஸ்வரியின் முகத்தில் இருந்த அந்த போலி அமைதி மறைந்து ஒரு பயங்கரமான அரக்கியின் ஆத்திரம் பொங்கியது. சோஃபாவில் இருந்து சுருக்கென எழுந்தவர் தன் விலையுயர்ந்த பட்டுப்புடவையை சரி செய்தபடி கதிரை நோக்கி நடந்து வந்தார். அடக்கப்பட்ட ஆத்திரத்தோடு தன் விரல்களால் சொடுக்கு போட்டுக்கொண்டு, டேய் இங்க வாடா என்று கதிரை அழைக்க, கதிர் நடுங்கியபடியே, சொல்லுங்கம்மா என்று சொல்லி ஒரு அடி முன்னால் வைப்பதற்குள் பலார் என்ற சத்தம் அந்த பிரம்மாண்டமான ஹால் முழுவதிலும் இடி முழங்குவது போல எதிரொலித்தது. ராஜேஸ்வரி தன் முழு பலத்தையும் திரட்டி கதிரின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டார். கதிர் நிலை குலைந்து தன் கன்னத்தை பிடித்து கொண்டான். அவனது வயதான தந்தை முனியப்பன் பயத்தில் அப்படியே நடுங்கி போனார். கதிரின் கன்னத்தில் விரல் தடங்கள் சிவந்து தழும்பாய் பதிந்திருக்க அவனை அருவருப்போடு பார்த்தபடி கத்தினார் ராஜேஸ்வரி. ஏண்டா, எவ்வளோ தைரியம் இருந்தா என் பையன் தோள் மேல கை போட்டு கட்டிப்பிடிப்ப? என் பையனோட அந்தஸ்து என்னன்னு உனக்கு தெரியுமா? அவனை தொட்டு பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? பிச்சைக்கார பயலே, என் பையனோட தயவில் 4 காசு சம்பாதிச்ச உடனே அவனுக்கு சமமா வந்துட்டியா நீ? என்று தன் அனல் பறக்கும் பணத்திமிரை அப்பட்டமாக கொட்டினார். இங்க பாரு, என் பையன் உங்க மேல இறக்கப்பட்டுதான் உங்களுக்கு இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான். அதையே சாக்கா வச்சு அவன் கூட ஓட்டணும்னு நினைச்ச உங்க 2 பேத்தையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். முதல்ல இங்கிருந்து போங்க என்று ராஜேஸ்வரி கத்த, கதிரும் அவனது அப்பாவும் நடுங்கியபடியே, மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு என்று கைகளை கூப்பிக்கொண்டு அவசர அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறினர். ஆனால் இதையெல்லாம் மாடி படிக்கட்டின் மேலிருந்து விக்ரம் பார்த்து கொண்டிருந்தான் என்பது ராஜேஸ்வரிக்கு தெரியாது. தன் அம்மாவின் இந்த கொடூரமான பணத்திமிரையும் தன் நண்பனுக்கு நடந்த இந்த அநியாயமான அவமானத்தையும் பார்த்து விக்ரமிற்கு இரத்த கொதிப்பு உச்சத்துக்கு ஏறியது. அவனது கை நரம்புகள் பிடித்தன. வேக வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கி கீழே வந்தான். மா, உங்களுக்கு என்னாச்சு? என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க என்று விக்ரம் கத்த ராஜேஸ்வரி அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தார். ஆனால் தன் தவறை உணர்வதற்கு பதிலாக அதே பணத்திமிரோடு தன் பட்டுப்புடவையை சரி செய்து கொண்டார். என்னடா, அம்மா கிட்டேயே குரலை உசத்தி பேசுற? அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அவன் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பையன். நம்ம வீட்டில் இத்தனை வருஷம் நமக்காக உழைக்கிறவரோட பையன். எல்லாத்துக்கும் மேலே அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஏதோ சந்தோஷத்தில் என்னை வந்து பார்த்தான். அவன்கிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டீங்க, எதுக்குமா அவன் அடிச்சிங்க என்று விக்ரம் கேட்க, ராஜேஸ்வரி எல்லல் நடை போட்டு விக்ரமின் அருகில் வந்தார். விக்ரமின் தோளை தட்டி மிகவும் ஏளனமாக சிரித்தார். என்ன சொன்ன? ஃப்ரெண்டா? அவனா? டேய் விக்ரம், நீ யாருன்னு தெரியுமா? இந்த நியூயார்க் டீலையே அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்த ராஜேஸ்வரியோட ஒரே பையன்டா. கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. தமிழ்நாட்டோட டாப் கார்ப்பரேட் டைக்கூன். உனக்கு இந்த மாதிரி லோ கிளாஸ் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தேவையா? இங்க பாரு, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கோ. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது, எல்லாமே நம்ம தகுதிக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இவங்கள மாதிரி ஆளுகளெல்லாம் இந்த இடத்துல தான் வைக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்த உன் தலைமையில ஏறி உட்காந்துப்பாங்க. அம்மா சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் ஹீல் சத்தம் டக் டக் என ஒலிக்க தன் அறைக்கு சென்றார் ராஜேஸ்வரி. விக்ரம் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவனது நெஞ்சில் பாரம் ஏறியது. ஒரு சாதாரண டிரைவர் மகன் தன் தோள் மீது கை போட்டதற்காகவே இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ளும் தன் அம்மா, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து சுயமாக போராடி வாழும் தியாவை தன் காதலி என்று கூறினால்
என்ன நடக்கும் என்ற எண்ணம் அவனது மூளையை உலுக்கியது. தியாவை பற்றிய நினைவும் அவளது அப்பாவித்தனமான சிரிப்பும் அவனது மனதிற்குள் வந்து போனது. விக்ரம் பெருமூச்சு விட்டபடி பாரமான இதயத்தோடு மெதுவாக தன் அறையை நோக்கி நடந்து சென்றான். விக்ரம் தன் அறைக்கதவை சாத்திவிட்டு மெத்தையின் மீது பாரமாக சரிந்து விழுந்தான். அவனது மனதிற்குள் 1000 யோசனைகள் புயலாக சுழன்றன. ஒரு புறம் தாய் ராஜேஸ்வரியின் அசைக்க முடியாத பணத்திமிரும் ஏழைகள் மீதான அருவருப்பும், மறுபுறம் உயிருக்கு உயிராக நேசிக்கும் தியாவின் பரிசுத்தமான அன்பும். இரண்டும் அவன் இதயத்தை வாட்டியது. இதை யோசித்துக்கொண்டே கண்ணை மூடி படுத்து கிடந்தான் விக்ரம். அதே நேரத்தில் தன் வீட்டில் குளித்து முடித்துவிட்டு ஈரம் சொட்ட சொட்ட உடம்பில் ஒரே ஒரு வெள்ளை நிற துண்டை மட்டும் சுற்றி கொண்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்தாள் தியா. ஈரக்கூந்தலில் இருந்து சொட்டும் நீர்த்துளிகள் அவளது தோள்களிலும் கழுத்திலும் உருண்டோடின. அறையின் கதவு பூட்டப்பட்டிருப்பதை உறுதி செய்துவிட்டு தன்னுடைய டவலை மெதுவாக விடுதலை செய்தாள். எதேச்சையாக எதிரில் இருந்த பிரம்மாண்டமான ஆடை கண்ணாடியின் முன்னால் வந்து நின்றவளுக்கு தன் பிம்பத்தை பார்த்த அடுத்த நொடி அடிவயிற்றில் அனல் மூண்டது போல பயங்கரமான வெட்கமும் கூச்சமும் பொங்கியது. அவளது கண்கள் கண்ணாடியில் தெரிந்த தன் மேனியை ரசித்து பார்த்தன. உடனே அவளது மூளைக்கு நள்ளிரவில் நியூயார்க் ஹோட்டல் அறையில் விக்ரமிடம் பேசிய அந்த உரையாடல் நினைவுக்கு வந்தது. விக்ரம், அப்போ என்னை நீ முழுசா பார்த்துட்டியா? ஆமாண்டி, பார்த்தேன். ஏன் நான் பார்க்கக்கூடாதா என்று அவன் கூறிய வார்த்தை அவளுக்குள் மீண்டும் மீண்டும் அலைமோதியது. தியா தன் சிவந்த முகத்தோடு தன் உதட்டை கடித்து கொண்டு தன் 2 கைகளாலும் கண்களை பொத்திக் கொண்டு மெய்சிலிர்த்து சிரித்தாள். தியா கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தபடி செல்லமாக முணுமுணுத்தாள். ஐயோ தியா, நீ என்ன இப்படி இருக்க? விக்ரம் இந்த மாதிரி தான் உன்னை பார்த்துருப்பான். அழகாதான் இருக்க. அவன் கொடுத்து வச்சு வந்தான். என்ன சொன்னா? என் பொண்டாட்டிய நான் பார்க்கக்கூடாதுன்னு தானே கேட்டா. பார்த்துட்டான்ல என்று அவனது அந்த ஆழமான காதல் நினைவில் தியா தன்னை மறந்து வெக்கத்தில் தனை குனிந்து தனக்குத்தானே புன்னகைத்து கொண்டிருந்த அந்த அழகிய நொடியில் திடீரென்று அவள் அறையின் கதவு தட்டப்பட்டது. தியா பயத்தில் வக்கின தூக்கி வாரி போடப்பட்டு ஐயோ என்று அலறி அடித்து கொண்டு ஓடிப்போய் கட்டிலில் கிடந்த அந்த துண்டை அவசர அவசரமாக தன் உடம்பில் சுற்றி கொண்டு இறுக்கமாக முடிச்சு போட்டு கொண்டாள். தன் கலைந்த கூந்தலை சரி செய்து படபடக்கும் நெஞ்சை பிடித்து கொண்டு கதவை லேசாக திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். வாசலில் நின்றது வேறு யாரும் இல்லை, அவளது அம்மா. அம்மா கையில் ஒரு துணி பையோடு மகளின் அறையை துவைக்கும் துணிகளுக்காக ஆய்வு செய்ய வந்திருந்தார். என்னடி இப்படி டவலோட நிக்கிற? அம்மா, இப்பதான் குளிச்சுட்டு வந்த, அதுக்குள்ள நீ கதவு தட்டிட்ட. அப்படியா, சரிடி தள்ளு. அம்மா, நீ நியூயார்க்ல இருந்து கொண்டு வந்த பேக் எங்க? வேற ஏதாச்சும் துணி இருந்தா எடுத்து போடு. அப்புறம் தனியா இதை துவைக்கல அதை துவைக்கலன்னு புலம்பிட்டு இருக்காத என்று கூறியபடி அறையின் உள்ளே நுழைந்து நேராக மூலையில் இருந்த டிராவலிங் பேக்கை நோக்கி சென்றார். அந்த பேக்கின் ஜிப்பை திறந்து உள்ளிருந்த துணிகளை ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து போடத் தொடங்கினார். அப்போது பேக்கின் அடியில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஆண்களுக்கான பிளாக் கலர் ஷர்ட் தனியாக வெளியே வந்து விழுந்தது. அதை எடுத்த அடுத்த நொடி அம்மாவின் புருவங்கள் சுருங்கின. தியா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். ஐயோ போச்சு, இது விக்ரம் ஷர்ட் தானே? அவசரத்துல அவனோட ஷர்ட்டை என் பேக்ல வச்சுட்டு வந்துட்டேன் என்று தியாவிற்கு இரத்த ஓட்டமே நின்றதைப் போல அவளது முகம் வெளுத்து போனது. அம்மா அந்த ஷர்ட்டை கையில் பிடித்து மேலிருந்து கீழ் வரை விரித்து பார்த்துவிட்டு தியாவை நோக்கி திரும்பினார். அம்மாவின் பார்வையில் 1000 சந்தேகங்கள். ஏய் தியா, என்னடி இது? யாரோட ஷர்ட்டு? இதே பெரி ஓம் பேக்ல வந்துச்சு என்று அம்மா கேட்க தியா தன் உடம்பில் சுற்றியிருந்த துண்டை மேலும் இறுக்கமாக பிடித்து கொண்டு
அது அது வந்து ஆ அது என்னோடதாம்மா. என்ன? உன்னோடதா? இல்லையே! சைஸ்லாம் பெருசா இருக்கு. ஏண்டி, மென்ஸ் பிராண்டுன்னு போட்டிருக்கு. இது பொண்ணுங்க போடுற ஷர்ட் மாரியா தெரியுது? அது மட்டும் இல்ல, ஏதோ நல்ல பெர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குதே! என்று அம்மாவின் இந்த நேரடி வினாக்களால் தியா மூச்சு முட்டிப் போனாள். கடவுளே! விக்ரமோட ஷர்ட்டுன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. என்று மனதிற்குள் அலறியவள் சட்டென்று ஒரு துணிச்சலை வரவழைத்துக் கொண்டாள். ஓடி வந்து அம்மாவின் கையில் இருந்த விக்ரமின் பிளாக் ஷர்ட்டை பக்கென பிடுங்கினாள். என்னம்மா நீ இவ்ளோ கொஸ்டின் கேட்குற? நான் தான் சொல்றேன்ல, இது என்னோட ஷர்ட் தான். உனக்கு தான் தெரியும்ல, நான் ஓவர் சைஸ்டு ஷர்ட்லாம் போடுவேன்னு. அப்புறம் என்ன? ஆ மென்ஸ் பிராண்டுனா மென்ஸ் தான் போடணுமா? ஏன் விமென்ஸ் போடக்கூடாதா? என்று தியா சமாளிக்க, அம்மா தியாவின் இந்த அதிரடி ரியாக்ஷனை கண்டு சற்று மிரண்டுதான் போனார். சரிடி, இப்போ எதுக்கு இவ்வளோ அடுக்குற? கொடு, அதை போய் நான் மிஷினில் போடுறேன். இல்லைம்மா, இதை மிஷினில் போடக்கூடாது. இதை நானே துவச்சிக்கிறேன். என்னமோ பண்ணுடி, அப்படியே நிற்காம முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்று என்று கூறிவிட்டு அம்மா அந்த அறையை விட்டு வெளியேறினார். தியா கதவை தள்ளி டமார் என சாத்திவிட்டு கதவுக்கு பின்னால் முதுகை சாய்த்து நின்று அப்பாடா என்ற ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்டாள். கையில் இருந்த விக்ரமின் பிளாக் ஷர்ட்டை தன் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அவனது பெர்ஃப்யூம் வாசனையும் அவனது ஆண்மையின் வாசமும் இன்னமும் அந்த ஷர்ட்டில் வீசியது. தியா தன் உதட்டை கடித்துக்கொண்டு அந்த ஷர்ட்டில் தன் முகத்தை புதைத்து முத்தமிட்டாள். தியா விக்ரமின் ஷர்ட்டை பார்த்து செல்லமாக, யோ பீஸ்ட், உன்னால பாரு, அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட நான் என்ன பாடுபட வேண்டியது இருக்குன்னு. எப்போவுமே அம்மா கிட்டேயும் காவியா கிட்டேயும் எவ்வளோ கெத்தா சுத்திட்டு இருப்பேன் தெரியுமா? உன்னை என்னைக்கு பார்த்தனோ அப்ப இருந்து லூசுத்தனமா சமாளிச்சு மொக்க வாங்கிட்டு இருக்க. என்ன தாண்டா பண்ணி தொலைச்ச? எப்படி கெத்தா சுத்திட்டு இருந்த பொண்ண இப்போ லூசு மாதிரி புலம்ப விட்டேல என்று வெக்க புன்னகையோடு முணுமுணுத்தாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவளும் நானும் தொடர்கதையின் அடுத்த புது அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.